விஜய், நீங்க உண்மையிலேயே இப்படி கேவலமா நடந்துக்குவீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு, உண்மையிலேயே விஜய் இவ்ளோ கேவலமா நடந்துக்குவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ விஷயங்கள் ரொம்பவும் சீரியஸா போய்க்கிட்டு இருக்கு. அதாவது உண்மையிலேயே நம்ம விஜய் இருக்காரு இல்லையா? அவரு மல்லிகிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாரு? அதாவது இந்த மாரி அங்க போயிட்டு நான் ஒரு சில டிராமாலாம் பண்ண போறேன். அதுவும் இல்லாம சுடரோட உண்மையான சுயரூபத்த எல்லாத்தையுமே நம்ம வெளிய கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, நெறைய விஷயத்த நம்ம விஜய் மல்லி கிட்ட சொல்லிட்டு போனாரு. அவரு சொன்னதுபடி தான் அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. அதாவது கதிரேசன் கிட்ட போய் இந்த மாரி மல்லிய நான் விவாகரத்து பண்ண போறேன். அவளுக்கு ஒரு செட்டில்மெண்ட்ட போட்டு இங்கிருந்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இதுவரைக்கும் எல்லாமே கரெக்ட்டா தான் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் இவ்ளோ அதிரடியான ஆக்ஷன், அதிரடியான முடிவு எல்லாத்தையுமே எடுப்பாரு அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்துச்சு. ஏன்னா சுடர பத்தின ரகசியங்கள் தெரிய வந்ததுதான் உண்மையிலேயே இங்க ரொம்பவும் நல்ல விஷயமா மாறுச்சு. உண்மையிலேயே வேற லெவல்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இப்போ எல்லாருமே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த சுடருக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆப்பு தயாராயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமே தெரியாம இருந்துட்டு இருக்கு. அதாவது இங்க இந்த சுடர் இனிமே ராஜேஸ்வரி சொன்னாலும் சரி, ரகு சொன்னாலும் சரி, இல்ல இந்த கடவுளே சொன்னாலுமே கூட சரி, விஜய நம்புறத இனிமே அவ யாராலையுமே தடுக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ மல்லி கிட்ட சொல்லிட்டு வந்தது ஒண்ணு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா விஜய் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? இப்படி இந்த சுடர் கூட சேர்ந்துகிட்டு இப்படி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே காரி துப்புற அளவுக்கு தான் இங்க விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த சுடர் என்ன சொல்லியிருந்தா, விஜயும் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிசினஸ் விஷயமா கொஞ்சம் வெளியே போகணும், கொஞ்சம் ஆட்கள பார்க்கணும். நான் அங்க போயிட்டு அடுத்ததா நைட்டுக்கு நேரா வந்துடுறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா சுடருக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. என்னடா இது! இவர் உண்மையிலேயே இங்க வந்துருவாரா? விஜய் நீங்க கண்டிப்பா இங்க தானே வருவீங்க அப்படின்ற மாரி சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த ஒரு காரணத்தினால தான் விஜய் வரேன்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் இந்த சுடர் விஜய் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் இது பண்ணாம அங்கிருந்து விட்டுறாங்க. உண்மையிலேயே அது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம விஜய் இப்போ மல்லிய போய் பார்த்தாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா அதே சமயத்துல இப்போ சுடர் இருக்காங்க இல்லையா? சுடருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் மைண்டுக்குள்ள இப்போ ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ராஜேஸ்வரி சொன்னது, ரகு சொன்னது இது எல்லாமே. ஆனா இப்போ விஜயும் வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் சொன்ன மாரி நைட்டு டான்னு 6 மணிக்கு நிக்கிறாரு. 6, 6:30க்கெல்லாம் வீட்டுக்குள்ள கிட்ட நிறுத்துறாங்க. உண்மையிலேயே இவங்க சொன்னது உண்மையா? ஒரு பக்கம் குழப்பமா இருக்கு. ஏன்னா இவங்க சொல்றதையும் நம்பி ஆகணும். ஆனா அதே சமயத்துல விஜய்யையும் நம்ம நம்புனாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாரி சொல்லி இந்த சுடர் எல்லா நம்பிக்கையும் அந்த இடத்துல குடுத்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சுடர் நைட் தூங்க போகும்போது பால் கொண்டு போறது. அதுவும் இல்லாம நார்மல் பால்லாம் கிடையாது. பாதாம் பால், மசாலா பால் இந்த மாரி பால் எடுத்துட்டு போறது. அங்க ஒரு சீன கிரியேட் பண்ணணும். அதுவும் இல்லாம ராஜேஸ்வரி முன்னாடியே சொல்லியிருந்தா இல்லையா? இந்த மாரி நீ விஜய் கிட்ட க்ளோஸா நடந்துக்கோ. அவங்ககிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ற மாரி இரு. அப்போ விஜய் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாரு அப்படின்ற மாரி சொல்லி, இது எல்லாமே ஒரு டெஸ்டிங்க போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் உண்மையிலேயே மாறிட்டாரா? உண்மையிலேயே விஜய்க்கு இந்த ஒரு விஷயம் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதாவது மல்லிய விரட்டுறதா இருந்தாலும் சரி, அடுத்ததா ரேணுகா கூட சந்தோஷமா இருக்கிறதா இருந்தாலும் சரி, இதுலலாம் எதனா பிரச்சனை இருக்கா? அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே அடுத்த விஷயத்த தயார் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ இந்த சுடர் இன்னைக்கு அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். உண்மையிலேயே விஜய் மாறிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்த அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த இதுல பால் கொண்டு போய் குடுக்குறது. அடுத்ததா அப்படியே கொஞ்சம் கண்ணும் கண்ணும் வச்சு அப்படியே கொஞ்சம் காதல் பண்ணணும்னு நினைக்கிறது. இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இங்க அப்படியே கொஞ்சம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது சரி ஓகே இவங்க இந்த சுடர் பிளான் பண்ணி நம்ம விஜய் கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே ஓகேவான விஷயம். அதாவது அவ அவளோட டவுட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் இப்போ இந்த சுடர் கூட ரொமான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம கடைசியில லிப் டு லிப் ஒரு கிஸ்ஸையும் குடுக்குற மாதிரி ஒரு சீனை கொண்டு வராங்க. உண்மையிலேயே அப்படி மட்டும் விஜய் கொடுத்துட்டாரு அப்படின்னா உண்மையிலேயே அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். அதுவும் இல்லாம அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம உண்மையிலேயே மக்கள் திணறி போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. என்னடா அது ஒரு பக்கம் மல்லிகிட்ட அப்படி சொல்லிட்டு வந்தாரு, இங்க என்னடான்னா இந்த சுடர்கிட்ட இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, என்னதான் நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்கதான் எல்லாத்தையுமே தெளிவா புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே
விஜய் வந்து தன்னோட மனசார அதாவது உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய சுடர வந்து அவங்கள தொடரணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல வந்து அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? அந்த மாரி வந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுவும் இல்லாம விஜய் வந்து இது எல்லாத்தையுமே ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு என்னமோ வந்து ஆசையோ, இல்ல மத்த விஷயங்களோ எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க. ஏன்னா இந்த சுடருக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக. அதுக்காக தான் விஜய் இருந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி நடிக்கிறாங்க. அதாவது உண்மையான ரேணுகா எங்க இருந்திருந்தா, எப்படி வந்து விஜய் வந்து தன்னோட அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் குடுத்திருப்பாரோ, இல்ல தன்னோட மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்தியிருப்பாரோ, அந்த ஒரு விஷயத்த இங்க இருக்கக்கூடியவ ரேணுகான்னு நெனச்சு நம்ம விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்த செய்றாரு. உண்மையிலேயே சுடருக்கு இங்க இப்போ கிளாரிஃபை ஆயிருக்கும். உண்மையிலேயே நம்ம விஜய் வந்து மாறிட்டாரு. ஏன்னா, பொண்டாட்டி தான் எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க. அதுவும் இல்லாம விஜய் இருந்துட்டு ரேணுகாவ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ரேணுகா மாதிரியே இருக்கக்கூடிய நம்மள கண்டிப்பா வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த சுடர் தன்னோட மைண்டுக்குள்ள எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கிட்டா, இனிமே யார் சொன்னாலும் சரி, அந்த கடவுளே வந்து சொன்னாலுமே கூட சரி, விஜய நான் டவுட் படவே போறது கிடையாதுப்பா. ஏன்னா விஜய்க்கு என்ன நடக்குது அதாவது விஜய் வந்து உண்மையிலேயே மாறிட்டாரு அப்படிங்கிறத நான் கன்ஃபார்மா நம்புறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, சுடர் இருந்துட்டு இங்க கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு விஜயோட அந்த ஒரு ஆக்டிங் இருக்கு அப்படின்றது தான் இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.